ஹலோ ஹலோ, இங்க பாருங்க, மரியாதை வெளியில வந்துருங்க. இந்த ஹைட் அண்ட் சீக்லாம் வேண்டாம். பரத் உன்னை தேடிட்டு இருக்காரு டார்லிங். ஐ மீன் பரத் தான் சொன்னாரு. எங்க இருக்க? எங்க தான் போயிருப்பாவ? இதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு மறைச்சு வச்சிருக்கோமா? மொத்தமா யோசிக்கிறத நிறுத்தலாம். அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் அந்த பொண்ணு எங்க போயிருப்பா? எங்க போக முடியும்? அண்ணா 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 பெட்டு கடையில பாரு, நல்லா பாரு, பெட்டத்துக்கு பாரு. முட்டாள். அப்ப பாத்ரூம்ல கபோர்டுக்குள்ள இப்படி கத்தாத்த நிறுத்து. அப்புறம் பூனை வந்திருக்குன்னு சொல்லி நாய் உள்ள வந்துட போது. உள்ள இருக்கானான்னு போய் பார்த்துட்டு வா. எங்கேயுமே காணவேடா. நாங்க இங்க வந்தப்ப பரத் பயந்து போய் பெட் மேல உட்காந்துட்டு இருந்தான். நானும் பிரீத்தியும் டோர் கிட்ட நின்று இருந்தோம். அப்புறம் அந்த பொண்ணு எந்த வழியா வெளியில போயிருப்பா? எங்க பாரு, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல இருந்து கிழிஞ்சிருக்கு. அப்படின்னா பரத் நீயும் பிரீத்தியும் வெளியில பேசிட்டு இருந்ததை கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை இந்த பக்கமா அனுப்பியிருக்கான். இந்த மாதிரி யார் செய்வாங்க தெரியுமா? ஒரு பொண்ணு அவ்வளவு தூரத்துல இருந்து எதுக்காக வந்து சண்டை போடுறான்? அந்த பையன் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால. அதே சமயம் பரத் என்ன பண்ணிருக்கான்? இந்த உண்மை வெளியில தெரியக்கூடாதுன்றதுனால அந்த பொண்ணு வெளியில தூக்கி எறிஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெளியில போய் அந்த பையன் திரும்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பா. என்ன செய்யறதுன்னு முடிவு பண்றதுக்கு. அப்ப அந்த பொண்ணு எங்க? டேய் குதி. என்னது நானா? ரொம்ப இருட்டா இருக்கு, என்னால குதிக்க முடியாதுப்பா. நீ முட்டாள்ற, வடிகட்ட முட்டாளா. அண்ணா நீ வருவன்னு எனக்கு தெரியும்டா. லவ் யூ. என்ன தவிர உனக்கு யாருன்னா இருக்காங்க? சரி, இத பத்தி அப்புறம் பேசலாம். முதல்ல அவளை தேடலாம். அண்ணா கிடைச்சிருச்சு. அண்ணா இங்க பாரு, நான் கிடைச்சிருச்சுண்ணா. எங்க? இதோ இங்க. டேய் அண்ணா இங்க பாரு. நடந்து போனதோட அடையாளம். ஒண்ணு இல்லன்னு இத காட்டுவியா? ஐயோ அண்ணா, இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. போயிட்டாடா. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ ஜன்னல்ல இருந்து கீழே குதிச்சு போயிருக்கா. ஏன்னா அவ பரத்தோட ஃப்ரெண்ட் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட். அப்புறம் பரத் 1ஆம் நம்பர் தில்லாலங்கடி. எக்ஸாக்ட்லி. இப்ப பாரு, இந்த விஷயம் மட்டும் ஊருக்கு தெரிஞ்சது, அவனை உடைச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அப்புறமா காலி. அட மனு, ரிஷி, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, நாங்க ரெண்டு பேரும் வாக்கிங் வந்திருக்கோம். நீங்களும் வரீங்களா? உள்ள வாங்க. வரோம் ஆண்டி, இருங்க வரோம். வா. உனக்கு என்கேஜ்மெண்ட் வேணா ஆயிருக்கலாம் பரத். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னோட உண்மையான முகத்தை இந்த ஊருக்கு நான் காட்டல. இனிமே என்னோட மொத்த கவனமும் ஓ மேலதான் இருக்கும். வாட போலாம். நான் பயந்தே போயிட்டேன். பயப்படாத, நான் இருக்கேன். உண்மையை சொல்லிட்டா, இப்போ நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. உண்மையாவா? நீ இப்பவுமே அதுதானே சொல்லிட்டு இருப்ப. என் என்கேஜ்மெண்ட் நிறுத்துறதுக்கு நீ எவ்வளவு பெரிய பொய் சொல்ல பார்த்த. பரத் நல்லவரா இருக்கிறதுனால நீ சொல்ற இது. பரத் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல பிரீத்தி. சத்தியமா சொல்றேன். அவனை பத்திய உண்மையை கண்டிப்பா நான் உனக்கு தெரிய வைப்பேன். அதுவும் சீக்கிரமாவே. இங்க பாரு, இது என்னோட வாழ்க்கை. நீ குறுக்க வர வேண்டாம். ஆமா, உன்னோட வாழ்க்கை தான் எனக்கு தெரியும். ஆனா உன்னோட வாழ்க்கையை என்னோட வாழ்க்கையை நான் பார்க்கறேன். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எல்லா ஜென்மத்திலையும். நான் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வருவேன்ற விஷயத்தை கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அங்க எத்தனை பொண்ணுக்கு தெரியுமா? எல்லாருக்கூட நான் ஃப்ளோட் பண்ணிருக்கேன், ஆனா காதலிச்சதே இல்லை. பிரீத்தி, நான் முதல் லவ் பண்ண பொண்ணு நீதான். ஒண்ணுதான் லவ் பண்ற.
நான் உன்னை உயிருக்கு உயிரை லவ் பண்றேன். ஒண்ணு எந்த அளவுக்கு காதல் இருக்கிறேன்னு சொல்ல வார்த்தைகளே இல்லை. நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். நீங்க ரெண்டு பேரும் தனியா இந்த நேரத்துல? உங்க பின்னாடி பாருங்க. என்ன? ஒண்ணும் இல்லையே. அட பிரீத்தி, பிரீத்தி எங்க? பிரீத்தி, ஐயோ பிரீத்தி இங்க இருந்தால? பிரீத்தியா? அட இங்கயா? இப்பதானே உன் கூட நின்னுகிட்டு இருந்தா, நான் கண்ணால பார்த்தனே. அங்கிள் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ட்ராவா? இல்ல குடிச்சு குடிச்சு பயங்கரமான வியாதி வந்துருச்சா? இல்ல இல்ல, எனக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த வியாதியும் இல்ல. அப்படி வந்தாலும் அது உங்களுக்கு தெரியாது. வியாதி இருக்கவங்களுக்கு தான் இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா, பயங்கரமான வியாதி அது. அந்த வியாதியோட பேர் என்ன? அது இப்பதான் மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால இன்னும் அதுக்கு பேர் டிசைட் பண்ணல. ஆனா அது குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்தாலே போதும், மொத்த குடும்பத்துக்கும் வந்துருமா. ஐயோ, அப்படின்னா நான் அனுவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இல்ல, அனுவ கல்யாணம் பண்ணிக்கோ. அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த வியாதியும் இல்ல. நீ சொல்றது உண்மைதான். இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். நாட்டி போய் ஓவரா அடிச்சிங்கன்னா ஆண்டி அடிப்பாங்க. இல்ல இல்ல, இன்னில இருந்து நான் குடிக்கிறதே போறீங்களா? இல்லனா வாணி உன்னோட ஆண்டி என்ன கொன்னே போட்டுருவா. ரொம்ப நல்ல விஷயம். நிறுத்திடு, நான் நிறுத்திடுறேன். இல்ல இல்ல, கன்ஃபியூஷன். நீ என்ன மாட்டி விடாம விட மாட்டேன். என்னையா பிரீத்தி, நான் சொல்றது கேள். வாயை மூடு. என் பின்னாடியே வராது. அட கடவுளே, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பாவம் இந்த பொண்ணு எவ்வளவு வேலை செய்வா. இதெல்லாம் விடுமா, நீ போ, போய் ரெடி ஆகு, நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கோ. உனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது இல்லையா? ஏங்கா, அம்மாக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிடுச்சா? அம்மா அவளை அப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க. அதை விட இந்த ட்ராக்கு கீழே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு 15 நிமிஷத்துல நான் எல்லா துணியும் துவைச்சிருவேன். நான் தான் சொல்றேன்ல, தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வா. ஓய், ரெண்டு பேரும் இங்க வாங்க. எதுக்கு? போ, போய் துணியை துவை. என்ன? ஆமா, போய் துணியை துவைங்க. ஏன், அதான் போட்டுக்கிறீங்கல்ல. சித்தி, நானே துவைச்சு போடுற ஒரு பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் வேண்டாமா, உனக்கு தான் கல்யாணம் ஆக போதுல. வேலை செஞ்சு கை ரஃப் ஆயிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் பரத் உன் கைய பிடிச்சு என்ன சொல்லுவான்? சித்தி உன்னை கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு இல்லையா? போ, போய் ரெடி ஆகு, போமா. எனக்கு துவைக்கலாம் தெரியாது. பசங்களை மட்டும் துவைக்க தெரியுது, துணி துவைக்க தெரியலையா? பரத் வரும்போது அவன் வேலை செய்யறதையும் துணி துவைக்கிறதையும் பார்த்தா என்ன நினைப்பான்? வேலைக்காரன் நினைச்சு கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவான். போங்க போங்க, போய் துவைங்க, போங்க, சீக்கிரம் போங்க, துவைங்க. என்ன அதிசயானோ, இன்னைக்கு நீ துணி துவைச்சிட்டு இருக்க? ஆமா சம்பந்தி, என் பொண்ணு எல்லா வேலையும் செய்வா, துணியும் துவைப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, துணி துவைக்கிறது, பாத்திரம் தைக்கிறது எல்லா வேலையும் பண்ணிடுவா. எப்படியோ ஒரு நாள் லீவு கிடைச்சது. நீங்களே சொல்லுங்க, நான் ஒரு ஆளா எவ்வளவு வேலையை பாக்குறது? டயர்டா இருக்கு. இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை பத்தி எதுவும் சொல்லல. பாவம், நான் அந்த பிரீத்தி பொண்ணை பத்தி சொன்னேன். எங்க ஆளைய காணோம். அவகிட்ட சொன்னா டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பா. அந்த பொண்ணு டீ போட்டா நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒய்ஃப் போடுற மாதிரியே இருக்கு. அது வந்து பிரீத்தி ரெடி ஆயிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பரத் வரேன்னு சொல்லிருக்கான், அதான். அடடா, உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். சரி அனு, அட துணியை போட்டுட்டு இங்க வாமா. நீ ஒண்ணு பண்ணுமா, சீக்கிரமா போய் ரெடி ஆகு. பரத் பிரீத்தி கூட நீயும் ரிஷியும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க. உங்க கல்யாணத்துக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. நான் ரிஷி கிட்ட சொல்லிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸா பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ணா, ஏதாவது ஐடியா கிடைச்சதா? என்ன ஐடியா? பரத்தை ரெட் ஹேண்டடா பிடிக்கிறதுக்கு. அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டேன். எப்படியாவது நல்லா யோசனை பண்ணி அவனை பிடிச்சே ஆகணும். ஓ சாரிப்பா, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ரெட் ஹேண்டட்னு பேசிட்டு இருந்தீங்க. டாட், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அது வந்து என்ன?
ஆமா டாட், நான் எதுக்கு உங்கள்ட்ட சொல்லணும்? அது என்னமோ உண்மைதான். நீங்க 2 பேரும் எனக்கு வந்து சேர்ந்தீங்களே, எப்ப பார்த்தாலும் யாரையாவது தொல்லை பண்ணிட்டே இருக்கிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், வந்த விஷயத்த சொல்றேன். பரத் வர்றான்.